வெல்கம் பேக் வித் அந்த வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து April 15th. இன்னைக்கு காலையில ஒரு 9:30 போல அருமையான என்ட்ரி வந்துச்சு புட் சைட்ல. பட் அந்த என்ட்ரி வந்து எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். பட் மிஸ் பண்ணாலும் முன்னாடியில் என்ன பண்ணுவோம்னா, மிஸ் பண்ண உடனே அடுத்து அந்த ஃபோமோல போய் டக்குனு ஃபாஸ்ட் என்ட்ரி போட்டுருவேன். டாப்ல என்ட்ரி ஆயிரும். என்ட்ரி ஆனோடனே டக்குனு கீழே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். சரி, இப்போ அப்படி பண்றது இல்லை. என்ட்ரி மிஸ் ஆயிட்டா விட்டாச்சு, அந்த என்ட்ரி அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். டேட்டா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. கால் சைட்டுக்கு கொஞ்சம் ஏறா சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கால் சைடு என்ட்ரி கிடச்சி. பட் அந்த என்ட்ரி எடுக்கும்போது கூட எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அந்த வேலை வந்ததுனால ஒரு 6.7 பாயிண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அது எங்க இருந்து கூட நான் பார்க்கல, அப்படியே இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். பட் யூஸ்வலாக நான் வச்ச டார்கெட் வந்து 15 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லிட்டு காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் இன்ட்ரூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதில் வந்து 24 கால் தான் என்ட்ரி போட்டிருந்தோம். 24 கால் என்ட்ரி போடும்போது நம்மளுக்கு எங்க இண்டிகேஷன் கிடைச்சது அப்படின்னா 24,200 புட்ல வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது. இதை வந்து ஒரு லோவா மார்க் பண்ணி வச்சிருந்தேன். கடையில் இந்த மூமெண்ட் மிஸ் பண்ண உடனே இங்கே ஒரு டக்குனு ஒரு ஃபால் வந்துச்சு. இந்த ஃபாலோட சப்போர்ட் எடுத்திருக்கா. இது வந்து ரிஜெக்ஷன் கரெக்டாக அது எதுவும் ரிஜெக்ட் ஆகுது. ஒரு லைனா மார்க் பண்ணிட்டேன். லைனா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைனை எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்பதான் என்ட்ரி. கரெக்டா 10:06 தான் என்ட்ரி. 10:06 என்ட்ரி போட்டிருப்பேன். என்ட்ரி போட்ட உடனே எங்க ஆச்சுன்னா கரெக்டா 3:15 என்ட்ரி ஆச்சு. என்ட்ரி ஆன உடனே 3:30 டார்கெட் போட்டிருந்தேன். கரெக்டா 3:36 வரையும் போயிடுச்சு நீங்க டார்கெட். கரெக்டாக 3:36 வரைக்கும் டார்கெட் போயிடுச்சு. பட் என்ன ஆச்சுன்னா அதுக்கு மிடிலேயே எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அந்த வேலை வந்ததுனால நான் இமீடியட்டா அவங்க இருக்க ஒரு ஹைலே க்ளோஸ் கொண்டு போயிட்டேன். பட் அந்த என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுதான். 24,200 வந்து இப்போ எப்படி இருக்கு, புட்ல வந்து 73 லேக் இருக்காங்க, கால்ல வந்து 40 லேக் இருக்காங்களா. இப்போ ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா கால்ல எப்படி இருக்காங்கன்னா 54 புட்ல வந்து 53 இருக்காங்க. கிட்டத்தட்ட நியரா இருக்காங்க. 54 இருக்காங்க. அப்படி நியரா இருக்கிறது இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி சேஞ்ச் ஆனது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கால் சைடு வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது வந்து இப்ப நடந்து முடிஞ்சது. பட் இது நடக்கும்போது நான் அவங்க வெளியே வரையா இருந்தேன். அதனால வந்து அந்த என்ட்ரி வந்து இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு 7 பாயிண்ட்ஸ் என்னமோ. பட் இந்த என்ட்ரி வந்து சூப்பரான என்ட்ரி. ஆக்சுவலா என்ட்ரி போட்டதான் இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்கலாம் அழகா. ஸோ இதுதான் எனக்கு எடுத்த என்ட்ரி. இப்படி ஒரு என்ட்ரி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காம திருப்பி எப்போ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ என்ட்ரி போட பாருங்க. ஸோ see you back with another video. Bye.